காசாவோட உணவு பற்றாக்குறை நம்ம நேற்று பார்த்துட்டோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் பாலஸ்தீனத்துக்கும் இவங்களுக்குலாம் எப்படி பிரச்சனை ஆரம்பிச்சது, இவங்க எப்படி எங்க வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துருப்போம்ல. இப்போ காசாவுக்கு இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசா மேல போர் தொடுத்துட்டு இருக்கிறதுனால அங்க உணவு பற்றாக்குறை ரொம்ப அதிகமா ஏற்படுது. உணவு பற்றாக்குறையினால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மக்களுக்கு டெய்லி கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன்ங்கிறது வந்து என்ன பண்ண மாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அப்படி நியூட்ரிஷன் வந்து கிடைக்காதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க உடல் வந்து சோர்வடைஞ்சு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த கட்டமான என்ன ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டினியாலே, தட் மீன்ஸ் மால் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து இல்லாதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறந்துறாங்க. இப்படி ஊட்டச்சத்து ஒரு குறிப்பிட்ட வயதுல வந்து நம்மளுக்கு வந்து குறிப்பிட்ட வயது இல்ல, நார்மலாவே நம்ம ஊட்டச்சத்து கிடைக்கல அப்படின்னா என்னாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பாத்துக்கலாம். சோ இப்போ ஊட்டச்சத்து, தட் மீன்ஸ் நான் இப்போ நான் இன்னைக்கு வந்து உயிரோட இருக்கேன், தட் மீன்ஸ் நான் உயிர் வாழ்றேன்னா எனக்கு வந்து உணவு தேவை. அப்படி நான் உணவு எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உணவு நார்மலா எடுத்துட்டனாலே என்ன ஆகும் அப்படின்னா குளுக்கோஸ்னு சொல்லக்கூடிய அந்த நம்ம உணவு எடுத்தவொடனே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸா முதல்ல கன்வெர்ட் ஆகும். குளுக்கோஸ்ங்கிறது நார்மலா வந்து ஒரு ஒரு ஸ்வீட்னு வச்சுங்களேன், சும்மா நார்மலா நான் வச்சுக்கோங்க. அந்த ஸ்வீட் எனக்கு கிடைச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்வீட் வந்து என்னோட பிளட் வெசல்ஸ்ல வந்து என்ன இருக்கும், என்னோட பிளட்ஸ்ல வந்து என்ன ஆகும், அந்த குளுக்கோஸ் வந்து ரன் ஆகும். அப்படி என்ன ஆகும் போது என்னோட பாடி வந்து ஆக்டிவா இருக்கும். ஸோ அப்படி என்னோட பாடி ஆக்டிவா இருந்துச்சுன்னா நான் வந்து சுறுசுறுப்பா வேலை செஞ்சுட்டே இருப்பேன். இப்படி எனக்கு வந்து இந்த குளுக்கோஸ் கிடைக்குன்னா அதுக்கு முதல்ல உணவு தேவை. இப்படி குளுக்கோஸ் இல்ல, தட் மீன்ஸ் உணவு இல்லைன்னா குளுக்கோஸ் வந்து இல்லாம போயிடும். அந்த குளுக்கோஸ் இல்லாம போச்சு என்ன ஆகும், எனக்கு பிளட் வெசல்ஸ்க்கான தட் மீன்ஸ் என்ன கிடைக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் வந்து கிடைக்காது. ஸோ இது அடுத்த கட்டத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவர்ல வந்து கொஞ்சம் குளுக்கோஸ் வந்து ஸ்டோர் ஆயிடும். அப்படி நான் உணவு எடுக்காத பட்சத்துல, உணவு எடுக்காம இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லிவர்ல உள்ள குளுக்கோஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பிளட்டை வந்து நோக்கி போக ஆரம்பிச்சு. அது வந்து என்ன இருக்கும், அதுகிட்ட இருக்கிற அளவுக்கு தான் போகும். லிவர்லயே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேட் செல்ஸ் இருக்கும். தட் மீன்ஸ் ஃபேட் அப்படின்னு போங்க. இந்த ஃபேட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபேட்ல இருந்து அடுத்த கட்டமா என்ன ஆகும், குளுக்கோஸ் உடைச்சு பிளட்டுக்கு வந்து போக ஆரம்பிக்கும். அப்படி ஃபேட் உடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா என்னோட செல்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நார்மலா என்னோட ஹேண்ட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க ஃபேட் செல்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ ஃபேட் இருக்கு, தட் மீன்ஸ் ஃபேட் உடம்புல வந்து ஃபேட் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க உள்ள குளுக்கோஸ் போக ஆரம்பிச்சுன்னா இந்த செல்ஸ் எல்லாம் என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னு ட்ரெயின் ஆகி அப்படியே வந்து என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறக்க ஆரம்பிச்சு. அப்படி இறக்க ஆரம்பிச்சுன்னா என்னோட கை இப்போ வந்து இந்த லெவல்ல இருக்கு. இந்த லெவல்ல இருக்கிறது வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இன்னும் கம்மியாகி இந்த லெவலுக்கு ஆக ஆரம்பிச்சு. இப்படி ஒரு கட்டத்தை நோக்கி நோக்கி போக 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 என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஒட்டுமொத்தமா வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமான கடைசி கட்டத்துக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா இறந்துருவாங்க. சோ இப்போ காசா வந்து எப்படிலாம் துன்புறுத்த நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலைக்கு வந்து தள்ளுறாங்க. நிறைய பேர் கிட்டத்தட்ட வந்து உணவு பற்றாக்குறையினாலே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க. சோ அப்படி இனப்படுகொலை பண்ணி அங்க உள்ள மக்கள் மேக்ஸிமம் என்ன ஃபாலோ பண்றாங்க, முஸ்லீம் வந்து ஃபாலோ பண்றாங்க. சோ அப்படி அவங்க இறக்க வச்சு இந்த மீன்ஸ் என்ன பண்ணினா அந்த இடத்த தூய்மைப்படுத்தி அங்க மிச்ச மீதி யாரு இருக்காங்களோ அவங்க நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிக்குள்ளார என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து போறாங்க. சோ இது ரொம்ப மிக 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 கொடுமையான விஷயம். என்ன அப்படின்னா பாரதி சொன்ன மாதிரிதான், சக மனிதனுக்கு உணவு இடவும் இல்லைன்னு இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்ப சொல்லணும் தோணுது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். இஸ்ரேலுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேற்குலக நாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப அழுத்தத்தை கொடுக்கணும். மேற்குலக நாடுகள் அழுத்தத்தை கொடுத்தா மட்டும்தான் இஸ்ரேல் வந்து அவங்களோட போர் நடவடிக்கையில இருந்து இன்னும் துரிதமான செயல்பாடுகள் இருந்து வெளியே வருவாங்க. சோ மேற்குலக நாடுகள் வந்து சப்போர்ட் பண்றதுனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா இஸ்ரேல் ஆயுத பலம் இருக்கு, என்கிட்ட பணபலம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே வச்சுட்டு நான் இன்னொரு கண்ட்ரி மேல நான் வந்து போர் தொடுக்கிறேன்னா எளியவன் மேல வலியவன் வந்து போர் தொடுக்கும் போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். காசாவுக்காகவும் பாலஸ்தீனத்துக்காகவும் நாம் குரல் கொடுப்போம். பாலஸ்தீனத்தில் உள்ள எல்லாருமே தீவிரவாதிகள் அல்ல, காசாவில் உள்ள எல்லாரும் தீவிரவாதிகள் அல்ல. தீவிரவாதத்துக்கு எதிரான செயல்பாடுகளை நாம் வரவேற்கிறோம். ஆனால் அப்பாவி பொதுமக்கள் மீது தொடுக்கப்படும் வன்முறை அது எதுவாக இருந்தாலும் அதற்காக எதிர்த்து நாம் குரல் கொடுப்போம். நன்றி.